வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து மே மாசத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு மாசத்துக்குமே வந்து எந்த அளவுக்கு வந்து பணம் சேவ் பண்ணலாம், அதை வச்சு என்னென்ன யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றது மாதிரியான ஒவ்வொரு மாசத்துக்குமான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து 1ஆம் தேதி வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. பணம் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்லா என்கரேஜ் பண்ணுறது மாதிரி இருக்குது அப்படின்றது மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து என்ன அமௌண்ட்டு சொல்கிறேன்னா அதே தான் வந்து நானுமே சேவ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்பவே அது வந்து சுலபமாகவும் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். டெய்லியும் வந்து ஒரு அமௌண்ட் அதுக்குன்னு ஒதுக்கி போட்டுட்ருக்கிறப்போ அது நிறைஞ்சிக்கிட்டே வர்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நமக்கு ஒரு உத்வேகமாகவும் இருக்கும், சீக்கிரமாக வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி. ஸோ கண்டிப்பாக இந்த மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் எவ்வளோ என்ன அப்படின்றது விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். இது வந்து 1 மந்த்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச். நம்ம 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் மே மந்த் ஃபுல்லாக நம்ம வந்து சேவ் பண்ணுவோம். ஒரு சிலருக்கு வந்து நிறைய நாட்கள் வந்து சேவ் பண்ணுறதுக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு அது மாதிரி பிடிக்காது. ஸோ நம்ம இந்த மாதிரி 1 மந்த்துக்கு வந்து சேவ் பண்ணுறப்போ ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டக்குன்னு முடிஞ்சது மாதிரியும் இருக்கும், ஒரு நல்ல அமௌண்ட்டும் சேவ் பண்ண முடியும். அதோட புதுசாக சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து இது ஒரு பழக்கமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். புதுசாக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க இது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்மளாலையுமே முடியுமா, எந்த அளவுக்கு வந்து செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி உங்களாலேயே வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு பணமுமே வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் எந்த அளவுக்கு சேவ் பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே அடுத்தடுத்த மந்த்துக்கு வந்து அதை வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம், எதுலெல்லாம் வந்து வேஸ்ட்டு செலவு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது மாதிரியும் வந்து நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மந்த்துக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓட்டு வந்து கேட்டிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 61% பேர் வந்து ரூ. 3000 சேவ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி வந்து சொல்லியிருக்கீங்க. அதுக்கு அடுத்த இடமா 2வது இடத்துல இருக்கிறது 17%க்கு ரூ. 1000 சேவ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ 2 இடத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இந்த 2 அமௌண்ட்டும் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஹைப் அப்படின்றதுமே கொடுத்துருங்க. நிறைய பேத்துக்கு வீடியோ வந்து போகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய மணி சேவிங் சேலஞ்ச் வந்து ஒரு 25ஆம் தேதி வாக்கில் இந்த மாதிரி ஓட் மூலமாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு இருக்கிறேன். இது வந்து நல்ல ஐடியாவா, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அது கூடவே வந்துட்டு நீங்களுமே ஓட் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு வந்து நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு நான் வீடியோ போடுறதுக்குமே எனக்குமே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். நம்ம இப்போ இந்த மந்த்துக்கு வந்து ஒரு ரூ. 3000 + ரூ. 1000 வந்து சேவ் பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து சொல்லியிருக்கிறோம். இதில் ரூ. 3000 வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி இருக்கிறவங்க அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் அவ்வளோ முடியாது, ரூ. 1000 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பொதுவாகவே வந்துட்டு புதுசாக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த ரூ. 1000லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளாக உங்களால் சேவ் பண்ண முடியும். அதோட ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, இப்போ வந்துட்டு எனக்கு ஹஸ்பண்ட் வந்து கொடுக்குற பணத்தில் தான் நான் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றவங்களுமே வந்து இந்த ரூ. 1000 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்க முடியும், நம்மளால் எந்த அளவுக்கு வந்து செலவுகள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது, அதுலேருந்து சேவ் பண்ண முடியுது அப்படின்றது மாதிரி. ஸோ நீங்கள் வந்து எந்த அமௌண்ட்டை சேவ் பண்ண போகிறீங்க, இந்த 3000 இல்லை 1000 அப்படின்றதையுமே என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதோட போன மந்த்து நம்ம ஏப்ரல் மந்த்துக்கு வந்து மணி சேவிங் சேலஞ்ச் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை வந்து ஃபாலோ பண்ணி எவ்வளோ பேர் வந்துட்டு சேவ் பண்ணீங்க, எவ்வளோ அமௌண்ட் உங்களால் சேமிக்க முடிஞ்சுது, எந்த அளவுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம் இல்லையா, இந்த மாதிரிலாம் வந்து செலவுகள் வந்து கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்றது மாதிரி. அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேத்துக்கு வந்து இது படிக்கிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இந்த மந்த்துக்கு வந்து சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையுமே வந்து முன்கூட்டியே சொல்லிடுறேன். நம்ம ஆர்டி வந்து கட்டிகிட்ருக்கோம், ரெக்கரிங் டெபாசிட் வந்து கட்டிகிட்ருக்கோம் அப்படின்னா அதில் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இப்போ இந்த மந்த் வந்து ஒரு ரூ. 3000 உங்களால் சேவ் பண்ண முடியுது அப்படின்றது மாதிரி கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அடுத்தடுத்த மந்த்துக்கு வந்து இது என்னால் முடியும், ஏன்னா நமக்கு வரக்கூடிய இன்கமில் இது என்னால் ஈஸியாக சேவ் பண்ணிட முடியுன்றது மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அதை கண்டினியூவாக சேவ் பண்ணிவிட்டு அதை வேஸ்ட் செலவு பண்ணாமல் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து போட்டு வைக்கலாம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நமக்கு பெனிஃபிட்டோடு கிடைக்கும். அது இல்லை அப்படின்னாக்கா கோல்டு சிட்டு, எனக்கு தங்கம் வாங்குறதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்க கோல்டு சிட்டு வந்து கட்டுங்க. மாதம் மாதம் கட்டுறப்போ இந்த தங்கத்தில் வரவு வைக்கிற சீட்டு அந்த மாதிரிலாம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்.
இல்லை அப்படின்னா கோல்டு காயின் வந்து வாங்கலாம். மினிமம் 100 மில்லிகிராமில் இருந்து நமக்கு வந்து கோல்டு காயின் கிடைக்குது. இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து தங்கம் வாங்கி வைக்கிறதுமே நமக்கு பெரிய லாபத்தை வந்து கொடுக்கும் பின்னாடி. இல்லை இது எதுவுமே எனக்கு வேண்டான்றவங்க எமர்ஜென்சி ஃபண்டாகவும் அதை வந்து எடுத்து ஒரு ஏடிஎம் யூஸ் பண்ணாத ஒரு அக்கௌண்ட்டில் வந்து போட்டுக்கிட்டே வரீங்க அப்படின்றப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு எமர்ஜென்சியாக நமக்கு பணம் தேவை அப்படின்றப்போ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யார்கிட்டையும் போய் கேட்காம இருக்கிறதுக்கு ஈஸியாக நம்ம பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இப்போ 3000 ரூபாய் சேவ் பண்ணுறதுக்கு 3 மெத்தட் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வார சேமிப்பு. இந்த மே மந்த்துக்கு 5 சண்டே சாட்டர்டே இருக்குது. அப்போ ஒரு வாரத்துக்கு 200 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 5 வாரம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்றப்போ 1000 ரூபாய் வந்து சேவ் பண்ண முடியும். இது எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாரம் காய்கறி வாங்குறது, இல்லை நான்வெஜ் வாங்குறது, என்டர்டைன்மெண்ட்டுக்காக வெளில போவோம் இல்லையா? ஸோ அது மாதிரியெல்லாம் பண்ணுறதுல மினிமம் ஒரு 200 ரூபாய் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டில் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக இந்த 5 வாரத்துக்குள்ளே, அதாவது 1 மந்த்துக்குள்ளே 1000 ரூபாய் இந்த வார சேமிப்பு மட்டும் பண்ணிடலாம். அதுக்கடுத்து மாத சேமிப்பு. அதில் வந்து மளிகை சாமான் வாங்குறது, பால் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 500 ரூபாய் வந்து மிச்சப்படுத்த முடியும். இப்போ மளிகை சாமான்லாம் வந்து நம்ம வாங்க போகிறோம் அப்படின்றப்போ லிஸ்ட் அவுட் எடுத்துக்கோங்க. வீட்டில் எதெல்லாம் தேவை, எதெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இந்த மந்த்துக்கு எது தேவையோ அதை மட்டும் ஒரு லிஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வரோம் அப்படின்றப்போ நிறைய அமௌண்ட்டும் மிச்சப்படுத்த முடியும். அதே சமயம் தேவையில்லாத அந்த மளிகை சாமானை வாங்கி வேஸ்ட் பண்ணுறதையும் தவிர்த்துக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக 1 மந்த்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுலபமாக உங்களால் வந்துட்டு பணம் சேவ் பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து 3000 ரூபாய் சேவ் பண்ணுறதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கோம். இதில் வார சேமிப்பில் 1000 ரூபாய், மாத சேமிப்பில் 500 ரூபாய் அப்படின்றப்போ 1500 ரூபாய் போக பேலன்ஸ் ஒரு 1500 மட்டும் நம்ம தின சேமிப்பாக பண்ண போகிறோம். இப்போ ஒரு நாளைக்கு 48 ரூபாய் அப்படின்றது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் எடுத்து வைக்கிறோம். ஒரு 31 நாளைக்கு எடுத்து வைக்கிறோன்னா 1500 ரூபாய் வந்து சேவ் பண்ணிடலாம். இப்போ இந்த 3 மெத்தட் மூலமாக நம்ம வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்றப்போ ஒரு மாதத்துக்கு நம்மளால் 3000 ரூபாய் வந்து சேவ் பண்ணிட முடியும். இதுவே எனக்கு வார சம்பளம் நான் வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றது மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ வார சம்பளம் வாங்குறவங்க வந்து ஒரு வாரத்துக்கு 600 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 5 வாரத்துக்கு எடுத்து வைக்கிறப்போ 3000 ரூபாய் வந்து சேவ் பண்ணிடலாம். இந்த 600 ரூபாய் வந்து நம்ம கைக்கு வந்துட்டு இப்போ சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்துட்டு நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கும் இல்லையா, வார சம்பளம் அப்படின்றப்போ அன்றைக்கி வந்து இந்த 600 ரூபாய் எடுத்து தனியாக வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியதில் வந்து நம்மளுடைய செலவுகள் வந்து பார்த்துக்கணும். கொஞ்சம் சிக்கனமாக இருந்து தான் பணம் வந்து சேவ் பண்ண முடியும். என்னால் வந்து எதுவுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்றது மாதிரி நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் சேவிங்ஸ் அப்படின்றதுமே பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம விட்டு கொடுத்து அந்த ஒரு செலவுகள் வந்து விட்டு கொடுத்து ஓகே அப்படின்றது மாதிரி பண்ணால் தான் நம்மளால் சேவிங்ஸ் அப்படின்றதுமே பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து எடுத்து வைக்கிறப்போ நமக்கு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அது கூட இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நான் போடக்கூடிய வீடியோவில் நிறைய பேர் வந்துட்டு மங்களன் மங்களில் இருக்கக்கூடிய டிஜி கோல்டு பற்றி சொல்லுங்கள் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கீங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரு கிளான்ஸ் பாருங்கள். இப்போ தான் ரீசெண்டாக நான் வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எப்படி அந்த ஆப் மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய அந்த டிஜி கோல்டு ஓப்பன் பண்ணுறது, எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தங்கம் வாங்குறது மாதிரியே வெள்ளியுமே வந்து டிஜி சில்வர்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக அதுவுமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ. நான் வந்து பர்சனலாக நான் அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து என்னுடைய சில்வர் வெள்ளியுமே நான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றியுமே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அந்த வீடியோலாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2வது இடத்துல வந்து ஓட்டிங் பண்ண இந்த 1000 ரூபாய் சேமிப்பு அப்படின்றத வந்து இந்த 1 மந்த்துக்கு எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ வார சேமிப்பு அப்படின்றப்போ வாரத்துக்கு ஒரு 50 ரூபாய் அப்படின்றது மாதிரி 5 வாரத்துக்கு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா 250 ரூபாய் வந்து 1 மந்த்துக்கு சேவ் பண்ணிட முடியும். இது வந்து தனியாக எடுத்து ஒரு உண்டியல்லையோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இதை எக்காரணத்தை முன்னிட்டும் எடுத்து செலவு பண்ணணும் அப்படின்றது மாதிரி எதுவுமே எடுக்காதீங்க. ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருந்து இது நம்ம பணம் கிடையாது, இது வந்து யாருக்கும் கொடுக்கறதுக்காக நான் எடுத்து வச்சுட்ருக்கேன் அப்படின்றது மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். இல்லைன்னா ஏதாவது ஒரு அவசரத்துக்கு எனக்கு வேணும் அப்படின்றது மாதிரி டக்கு டக்குன்னு எடுத்து
செலவு பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி யாருக்கோ கொடுக்க போகிறோம் அப்படின்றது மாதிரி நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக அந்த பணம் வந்து வேஸ்ட்டான செலவுகளுக்கு வந்து போகாது. அதுக்கடுத்து மாத சேமிப்பில் ஒரு 200 ரூபாய் வந்து எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 1000 ரூபாயில் இந்த வார சேமிப்பு, மாத சேமிப்பு போக நமக்கு 550 ரூபாய் பேலன்ஸ் இருக்குது. அதை வந்து தின சேமிப்பாக நம்ம வந்து பண்ணலாம். இந்த 200 ரூபாயும் வந்து மாதம் மாதம் நம்ம வாங்கக்கூடிய மளிகை சாமான் மித்த செலவுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் சிக்கனமாக இருந்து எடுத்து வச்சுட்டு பேலன்ஸில் வந்து உங்களுடைய செலவுகள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 550 ரூபாவை தின சேமிப்பாக பண்ணுறோம் அப்படின்றப்போ ஒரு நாளைக்கு 18 ரூபாய் அப்படின்றது மாதிரி எடுத்து வைங்க. எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த 3 மெத்தட்லேயும் நம்மளால் ஈஸியாக 1000 ரூபாய் வந்து சேவ் பண்ணிட முடியும். நீங்கள் வேறு விஷயங்களில் வந்து சேவ் பண்ணிட்டு இருந்தாலுமே இதை வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு 500 ரூபாய் நமக்கு மிச்சப்படுத்தி சேவ் பண்ண முடிஞ்சால் கூட அது நமக்கு லாபம் தான். ஏன்னா வீண் செலவு பண்ணுற இடத்துல ஒரு 500 ரூபாய் சேமிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இது மாதிரியுமே வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். அது கூட இந்த 1000 ரூபாய் வந்து வார சேமிப்பாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, இப்போ வார சம்பளம் வாங்குறவங்க வந்து வாரம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு 200 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 5 வாரத்துக்கு எடுத்து வச்சோம்னா நம்மளால் 1000 ரூபாய் வந்து சேவ் பண்ணிட முடியும். எப்பயுமே நான் வந்து திரும்ப சொல்கிறது இதுதான். நம்ம எவ்வளோ ரூபாய் சம்பாதிச்சாலும் அது 1 லட்சமாக இருக்கட்டும், 2 லட்சமாக இருக்கட்டும், இல்லை 10,000 20,000 இந்த மாதிரி எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் சரி, நமக்கு வரக்கூடிய வருமானம் வந்து நமக்கு எந்த விதத்துலையும் வந்துட்டு பெருமையை சேர்க்காது. நம்ம எந்த அளவுக்கு அதை சிக்கனமாக செலவு பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் வந்து நமக்கு பெருமை இருக்குது. நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு தாராளமாக செலவு பண்ணிவிட்டு பின்னாடி வந்து ஏதோ ஒரு அவசரம் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ ஃபேமிலிக்கிட்டேயோ நம்ம வந்து கேட்குறோம், ஒரு கடனாக கேட்குறோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க. எவ்வளோ சம்பளம் வாங்கி என்னத்துக்கு அப்படின்றது மாதிரி பேசுவாங்க. இதுவே வந்து நம்மளுடைய செலவுகள் வந்து கம்மி பண்ணிக்கிட்டு கொஞ்சமாவது சேவ் பண்ணுறோம் அப்படின்றப்போ அதுதான் நமக்கு வந்து பெருமையை கொடுக்கும். நம்ம யாரையும் எதிர்பார்க்காம நம்மளுடைய சொந்தமாக சேவ் பண்ணி வச்ச பணத்தில் எடுத்து செலவு பண்ணுறது அப்படின்றது வந்து அது ஒரு அலாதியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக சேமிப்பு அப்படின்றது லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இனிமேட்டுக்கு சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அது வந்து நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.